ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓட்டு திருட்டுங்கிற ஒரு அஸ்திரத்தை எடுத்து ராகுல் காந்தி இன்னைக்கு உலுக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த செய்தியை மடைமாற்றுறதுக்கு 30,000 கோடி ரூபாய் கைமாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை மட்டும் ஏற்பட்டிருக்கு. இதனால் பாஜக அரசு பதவி இழக்குமாங்கிற ஒரு பரபரப்பான டெல்லியில் ஒரு பதட்டம் தொங்கிட்டு இருக்குது. 7 அடி பேப்பர் கட்டை எடுத்து அதுக்கான ஆதாரங்களை அடுக்கடுக்காக வெளியிட ராகுல் துணிஞ்சிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக என்னென்னவெல்லாம் தில்லுமுள்ள நடந்திருக்குது, இப்படித்தான் ஜெயிச்சிங்களா, அப்போ ஓட்டில் யாரும் ஜெயிக்கலாங்கிற கேள்வி இன்னைக்கு நாடு முழுக்க பேசப்படுது. இந்த செய்தி இந்தியாவை மட்டும் இல்லாமல் உலகமே நம்ம இந்தியா பக்கம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுது. அப்படி என்ன நடந்துச்சு, இதில் நடந்த உண்மை நிலவரம் என்ன, இதனுடைய விளைவு என்ன ஆகுங்கிற சில நிமிட செய்திகளை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்திக்கு போவோம். சமீபத்தில் கடந்த 5ஆம் தேதி அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொன்னார். அதில் என்ன சொன்னாருன்னா, பெங்களூரில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதியில் நிச்சயமாக காங்கிரஸ் தான் ஜெயிக்குங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருந்திருக்கு. காரணம் அந்த பெங்களூரில் இப்போ ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி. அங்கே இவர்களுக்குள்ள செல்வாக்கையெல்லாம் பார்த்து 100% நம்ம தான் வெற்றி பெறுவோம்னு எதிர்பார்த்த அந்த தொகுதியில் காங்கிரஸ் தோற்று போயிருக்கு. காங்கிரஸ் தோற்றவுடனே இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அப்போ இது எப்படி தோற்றுச்சுங்கிற ஆராய்ச்சியில் அவங்க இறங்கியிருக்கிறாங்க. ஆராய்ச்சியில் இறங்கி அங்கே என்னென்னலாம் நடந்திருக்குங்கிற விவரங்களை எடுக்கிறப்ப தான் ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி ராகுல் காந்திக்கு கிடச்சிருக்கு. அது என்னென்னா, அந்த ஒரு தொகுதியில் மட்டும் 1,250,000 வாக்குகள் பாஜகவால் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே ராகுல் காந்தி கொதிப்பாயிட்டார். காரணம், இதுவரைக்கும் 3 முறை ஆட்சிக்கு வந்த பாஜக மக்களுடைய ஓட்டுக்களால் வரல, இவங்களுடைய ஓட்டு திருட்டுக்களால் வந்திருக்குங்கிறத அம்பலப்படுத்துறதுக்கு 6 மாதம் முயற்சி பண்ணி தேர்தல் ஆணையத்திற்கு அங்கே இருந்தே விவரங்களை வாங்கி அவங்க கொடுத்த விவரங்கள் மூலியமாகவே அம்பலப்படுத்துறதுக்கான முயற்சியில் ராகுல் காந்தி இறங்கிட்டார். அப்படி என்ன நடந்திருக்குங்கிறப்ப, உதாரணமாக அந்த தேர்தல் ஆணையத்தில் அந்த டிஜிட்டலைஸாக கேட்குறப்ப அவங்க கொடுத்தா ஒரு செகண்டில் சிஸ்டத்தில் தட்டி பார்த்து தவறுதலை கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி அவங்க பேப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர் மட்டும் ஒரு சட்டமன்ற தொகுதி பேப்பர் மட்டும் 7 அடி உயரத்துக்கு அடிச்சிருக்குன்னா அது எவ்வளோ பேப்பர் இருக்கும். அவ்வளோ பேப்பரையும் ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண்டுபிடிச்சதில் சில குறிப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அதில் ஒன்று என்னென்னா, ஒரு சின்ன வீடு, ஒரு 10க்கு 15 150 சதுர வீடு, அந்த 150 சதுர வீட்டுக்குள்ளே 80 பேர் இருந்ததா அந்த ஓட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ 80 பேர் எப்படி ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேமிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து சொல்கிறாங்க, பெரும்பாலும் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்க, அந்த வீட்டுக்கு ஒரு டோர் நம்பர் இருக்கும், அது 1 2 3 இருக்கும். அதே 1ல் தொடர அடுத்தடுத்த வீடு இருந்தால் 1 பார் A 1 பார் B அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் எடுத்திருக்க லிஸ்ட்டில் பல வீடுகளுக்கு டோர் நம்பர் 0 போட்டிருக்கு. இப்படி உலகத்தில் எங்கேயுமே இருந்ததா சரித்திரம் இல்லை. அதே போல் ஒருத்தருடைய அப்பா பேர் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா பேரை தான் அதில் போடுவாங்க. அந்த அப்பா பேருங்கிற களத்தில் ABCDEFன்னு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு அப்பா உலகத்தில் எங்கேயுமே இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரே நபர் 4 இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. இதையெல்லாம் எடுத்து அம்பலப்படுத்தி நீங்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்த லிஸ்ட்டில் இருந்தே நான் கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லி அதை வெளிப்படுத்தின ராகுல் காந்தி இதை தேர்தல் ஆணையத்திட்ட நாங்கள் புகாராக கொடுக்கணும்னு சொல்லி 300 எம்பிக்களோட டெல்லி நாடாளுமன்றத்திலிருந்து பேரணியாக போகிறாரு. அப்படி பேரணியாக போகிறப்ப காவல்துறை அவங்கள தடுத்து நிறுத்துது. தர்ணா பண்ணுறாங்க தரையில் உட்காந்து. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்கள கைது செய்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கி 11ஆம் தேதி நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடியே இந்த இந்தியா டுடேங்கிற ஒரு ஊடகம் என்ன பண்ணியிருக்கு, அந்த பெங்களூருக்கு போயிட்டு அந்த 80 பேர் இருந்த வீடை நம்ம பார்க்கணுமே என்று ஆச்சரியமாக போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன ஹாலு, ஒரு சின்ன சமையக்கட்டு, ஒரு பெட்ரூம் கூட இல்லை. அதிகபட்சமாக அங்கே ஒருத்தர் தான் இருந்திருக்கிறாரு.
எப்போ 80 பேர் எங்கே போனால் எங்கெங்க நாங்கள் 80 பேர் இருக்கோம், நான் ஒரு ஆள் தாங்க இங்கே இருக்கேன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க இங்கே வந்து இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, இங்கே எப்பாச்சும் வருவாங்க போவாங்க, ஆனால் 80 பேர்லாம் இந்த வீட்டில் தங்க முடியாதுன்னு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஒரு வீட்டு நம்பரை வச்ச 80 பேருக்கு ஓட்டு லிஸ்ட்டு தயார் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒத்துழைச்சவர் அந்த வீட்டுடைய ஓனர் வந்து பிஜேபியோடைய ஆதரவாளருங்கிற செய்தி வந்திருக்குது. அதையும் இந்த இந்தியா டுடே அம்பலப்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்னது மாதிரி இந்த ஓட்சோரிங்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் அதிகமானவொன்னே இதை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி நம்ம தடுக்கிறதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து ராகுல் காந்தி வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. நீ சொல்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் நீ வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணு, அதை கொடு இதை கொடுன்னு சொன்னால் இவர் சொல்கிறாரு, நான் கேட்குற ரெஃபரன்ஸ்லாம் நீ கொடுன்னா தேர்தல் ஆணையம் கொடுக்க மறக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப விஷயங்களை மறைக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அதனால தான் இப்போ சமையல் இந்த கேஸோடைய நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த கேஸோடைய நிறுவனங்கள்லாம் நஷ்டமாயிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஈடுகட்டுறதுக்காக 30,000 கோடி ரூபாய் பணத்தை வந்து மோடி அவர்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பேசப்படுது. இப்படி கொடுத்தா நாளைக்கு வந்து என்ன பேச்சு அதிகமாக இருக்குன்னா, கேஸ் விலையும் நீங்கள் குறைக்கலை, அதே சமயம் கொஞ்சமான ரேட்டுக்கு வாங்கி அதிகமான ரேட்டுக்கு விற்றுட்டு இதில் நஷ்டம்னு வேறு சொல்கிறீங்க. அந்த நிறுவனங்களுக்கு 30,000 கோடி எங்கள் பணத்தை எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லி மோடியை திட்டினாலும் பரவாயில்ல, அந்த பேச்சு அதிகமாக இருக்கணுமே ஒழிய இந்த தேர்தல் மோசடி ஓட்டு திருட்டு பேச்சு வரக்கூடாதுங்கிற கவனத்தில் பாஜக இருக்குங்கிற ஒரு செய்தியும் இப்போ நம்மளுக்கு பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நிறைய அதாவது மோசடியில் ஈடுபட்டதால தான் மோடி பிரதமர் ஆகியிருக்கிறாரு. பாஜக 3வது முறையாக ஆட்சிக்கு வந்ததுன்றும் இந்த மாதிரி தில்லுமுருளில் தான் சொல்லி ராகுல் காந்தி குற்றம் சுமத்தி வர்றாரு. அப்படி குற்றம் சுமத்தி வர்ற அவர் தான் இதை நிரூபிக்கிற வகையில் இந்த ஆவணங்களை எல்லாம் வெளியே எடுத்து அம்பலப்படுத்துகிறாரு. குறிப்பாக மத்திய பெங்களூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 1,250,000 வாக்குகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்குங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாரு. அதே மாதிரி இங்கே வந்து சேர்க்கப்பட்டிருக்குது. நம்ம நிதிஷ்குமார் ஆளக்கூடிய பீகாரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் பேரை ஓட்டு லிஸ்ட்டில் நீக்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த நீக்கினதுக்கு என்ன காரணம்னா அந்த காரணத்தை சொல்ல மாட்டேங்குது தேர்தல் ஆணையம். பெரும்பாலும் நீக்கப்பட்டவங்கெல்லாம் யாராக இருக்கிறாங்கன்னா முஸ்லீம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் தலித்துகளாகவும் பாஜகவுக்கு ஓட்டு போடாதவர்கள்னு அறியக்கூடிய வகையில் உள்ளவங்களெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் ஓட்டு லிஸ்ட்டில் நீக்கியிருக்குது தேர்தல் ஆணையம். ஆக இங்கே சேர்த்துருக்குது முறைகேடா, அங்கே நீக்கி இருக்குது முறைகேடா அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இப்போ வெளிப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இதையெல்லாம் எப்படி செய்ய முடியுது? இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்யுமா? தேர்தல் ஆணையங்கிறது ஒரு நடுநிலையான ஆணையமாச்சு, அது எப்படி செய்யுங்கிற கேள்வி தானே உங்களுக்கு இருக்குது. அதுக்கு தான் இப்போ வந்து அந்த பத்திரிகையாளர்களும் இந்த அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதையெல்லாம் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து தேர்தல் ஆணையத்துடைய தலைமை ஆணையர் வந்து கேனஸ் குமாருங்கிறவர் தான். இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். 2019 அமித்ஷாவுடைய அமித்ஷா அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறப்ப அவருக்கு வந்து இணைச் செயலாளராக பணியாற்றுறவர் தான் இந்த கேனஸ் குமார். பாஜகவில் ரொம்ப விசுவாசமாக இருந்த இந்த கேனஸ் குமார் அவர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் பதவியை கொடுக்கணும்னு பாஜக முடிவு செய்து மோடி அவர்கள் முடிவு செய்கிறாரு. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஜனாதிபதிக்கு இருக்குது. ஆனால் ஜனாதிபதியை அதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்துரை செய்து அனுப்பணுங்கிறத ஒரு விதி. அப்படி பரிந்துரை செய்கிற அந்த குழுவில் வந்து இதுவரைக்கும் யார் யார் இருந்தாங்கன்னா, ஒரு பிரதமர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, இந்த 3 பேர் தான் ஒரு குழு. இந்த 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை தேர்வு செய்வாங்க. அந்த 3 பேரில் 2 பேர் யாரை தேர்வு செய்கிறாங்களோ அந்த நபரை தான் என்ன பண்ணுவாங்க, ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பாங்க. அவரை தான் ஜனாதிபதி வந்து தலைமை தேர்தல் ஆணையரை அறிவிப்பார். இப்போ இந்த இடத்துல மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு, இப்படி செஞ்சால் நம்ம நினைக்கிற ஆளை இந்த தலைமை தேர்தல் ஆணையராக கொண்டு வர முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்கு இந்த நிலைமையை இந்த ரூல்ஸையே மாற்றணும்னு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு புது சட்ட திருத்தம் கொண்டு வர்றார். யார்? நம்ம பிரதமர். என்ன சொல்கிறாருன்னா, இந்த 3 பேர் குழு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 பேர் குழுவில் வந்து
பிரதமர் ஓகே, அந்த எதிர்க்கட்சி தலைவரும் ஓகே, ஏன்னா அதையும் மாற்ற முடியாது. இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக உள்துறை அமைச்சர் ஒருத்தரை சேர்க்கணுங்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 3 பேருக்குள்ளே யாரை வைக்கணுங்கிறாரு? பிரதமர் இருக்கணும். பிரதமர் யார்? மோடி அவர்கள். எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும், அது விதி. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இப்போ 3வது ஆளாக யாரை இருந்துக்கிட்டு வந்தாங்க? உச்சநீதிமன்ற நீதிபதி இருந்தார்ல, அவருக்கு பதிலாக ஒரு உள்துறை அமைச்சரை, கேபினட் அமைச்சரை வந்து நியமிக்கணும்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ பாஜகவுடைய பலம் அதிகமாக இருக்கிறதுனால, ஓட்டு அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இந்த சட்டம் பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆன உடனே மோடி அவர் என்ன பண்ணுறாரு? அந்த கேபினட் அமைச்சர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? அமித்ஷா அவர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. இப்போ இந்த 3 பேர் தான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும். யார்? பிரதமர் மோடி அவர்கள், அந்த கேபினட் அமைச்சர் அமித்ஷா அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள். இப்போ இந்த 3 பேரில் 2 பேர் யார்? அமித்ஷாவும் மோடியும். அப்போ இந்த 2 பேர் யாரை நினைக்க சொல்கிறாங்களோ அவங்கள தான் தேர்ந்தெடுக்க முடியுங்கிற நிலையை கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த கேனஸ் குமார் இருக்கார்ல, யாரை அவங்க கொண்டு வரணும்னு பிளான் போட்டிருந்தாங்களோ அவங்க பேரை வந்து பரிந்துரை செய்கிறாங்க ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதி என்ன பண்ணுறாங்க? அவங்கள அறிவிச்சிட்டாங்க. அப்படி அறிவித்த பிறகு வந்த தலைமை தேர்தல் அதிகாரியான கேனஸ் குமார் எப்படிங்க நடுநிலையாக செயல்படுவார்னு சொல்லி ஊடகங்கள், அரசியல் நோக்கர்கள், எதிர்க்கட்சியெலாம் கேட்குறாங்க. அந்த கேனஸ் குமார் தான் என்ன பண்ணுறாரு? பாஜக ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறாருங்கிறது தான் இன்றைக்கி குற்றச்சாட்டாக இருக்குது. அப்படி அவர் என்னென்னலாம் செய்தாருங்கிறதுக்கு ஒரு சில தொகுப்புகளை வந்து ஆதாரத்தோட பட்டியல் போட்டு ஸ்க்ரீன் போட்டு எதிர்க்கட்சிகள்லாம் இந்தியா கூட்டணியை கூட்டி ராகுல் காந்தி சொல்கிறாரு. அப்படி செஞ்சதில் வந்து குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, போலி வாக்காளர்களை சேர்க்குறாங்க. அப்படி ஒரு வாக்காளரே இருக்க மாட்டார், அப்படி ஒரு வாக்காளரை சேர்க்குறாங்க. 1. 2வது வந்து போலி முகவரி கொடுக்குறாங்க. ஒரு சும்மா உடான்ஸா ஒரு பேரை போடுறது, ஒரு அப்பா பேர் ABCDன்னு போடுறது, தெருவுக்கு வந்து டோர் நம்பர் 0ன்னு போடுறது, இப்படி போட்டு என்ன பண்ணுறாங்க? போலியான முகவரி கொடுக்கறது. அல்லது போலியான ஒரு இடத்துல ஒரு சின்ன ரூமில் ஒரு 80 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரே வீட்டில் வந்து ஒரு 80 பேருக்கு ஓட் லிஸ்ட் தயார் பண்ணுறது. அடுத்து தவறான புகைப்படங்கள். ஒரே பெண்மணி இருப்பாங்க, அவங்க முகத்தை நேராக ஒழுங்காக எடுத்து ஒரு இடத்துல சேர்க்குறது. அப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டால் முகம் அப்படி நீண்ட மாதிரி இருக்கும், வேறு ஆள் மாதிரி தெரியும், அப்படி வச்சு ஒரு இடத்துல. இப்படி ஒருத்தர் 3-4 இடங்களில் ஓட் லிஸ்ட்டில் சேர்க்குறது. 5 வந்து படிவம் 6ங்கிறத வந்து தவறாக பயன்படுத்துறதுன்னு சொல்லி இப்படி 5 விதமான விஷயங்களில் இந்த மோசடி செய்து 1,250,000 வாக்குகள் வந்து திருடப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியிருக்கிறாரு. குறிப்பாக அந்த கர்நாடகாவில் வந்து பெங்களூர் மத்திய தொகுதியில் மகாதேவபுரா தொகுதியில் மட்டுமே 11,965 போலி வாக்காளர்களை வந்து தவறான மற்றும் முரணான முகவரியை கொடுத்து சேர்க்கப்பட்டிருக்காங்கங்கிற விவரத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 10,452 வாக்காளர்களுக்கு ஒரே அட்ரஸில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. பெங்களூரு மத்திய தொகுதிக்கு உள்ள வாக்காளர் பட்டியலில் 40,009 வாக்காளர்களுக்கு போலியான வீட்டு முகவரி, நான் சொன்னல முன்னாடியே டோர் நம்பர் 0ங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்கங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. உதாரணத்திற்கு ஒரு தொகுதியில் மட்டுமே இப்படி 1,250,000 வாக்காளர்கள் திருடப்பட்டிருந்தா நாடு முழுக்க 500 தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் திருடப்பட்டிருக்கும். அதனால் தேர்தல் ஆணையத்திட்ட வந்து எனக்கு என்ன ராகுல் காந்தி எதிர்க்கட்சிகளும் எல்லாம் கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த தேர்தல் நடத்துனீங்கல்ல அந்த CCTV ஃபுட்டேஜ்களை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்க மின்னணு வாக்குப்பதிவு டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னா இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு சிலர் இன்னும் ஒருபடி மேலே போய்ட்டு என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 4-5 நாளுக்குள்ளே ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காரு, இன்னொரு 4-5 நாட்களில் தலைமை தேர்தல் அலுவலகத்தில் வந்து திடீர்னு ஒரு நெருப்பு ஃபயர் ஆக்ஷனோட நடக்கும், திடீர்னு நடந்துச்சு, ஆவணங்கள்லாம் எரிஞ்சு போச்சுங்கிற தகவல் கூட வந்தாலும் வருங்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுடைய மோசடிகளுக்கு துணை போகுதுங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகள் வந்து முறையிடுறாங்க. அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையத்திட்ட போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்னு சொல்லி 300 MPக்கள் போகிறாங்க. அந்த 300 MP எப்படி போகிறாங்கன்னா எல்லா கட்சியிலேருந்து போகிறாங்க. பாஜகவை தவிர எதிர்க்கட்சி அவ்வளோ பேரும் போகிறாங்க. அதில் ராகுல் காந்தி தலைமையில் போகிறாங்க, பிரியங்கா காந்தி இருக்கார், கனிமொழி இருக்காங்க, KC வேணுகோபால் இருக்காங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட நவாஸ் கனி இருக்கார், வெங்கடேசன் இருக்கிறாரு, அகிலேஷ் யாதவ் இருக்கிறாரு,
இப்படி இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற எதிர்க்கட்சியில் உள்ள 300 எம்பிக்கள் வந்து பேரணியாக போய் கொடுக்க போகிறப்ப அவங்க வழிமறித்து தடுக்கப்படுறாங்க, அவங்க கைது செய்யப்படுறாங்க. இவர்களுடைய அந்த புகார் ஏற்கப்படுறதே இல்லை. புகார் கொடுக்குறவங்களே குற்றவாளி ஆக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி முடியுமான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் செய்து இதெல்லாம் செய்கிறது வந்து சரியில்லை. காரணம் வந்து நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, இப்படித்தான் நீங்கள் 3 தடவை ஜெயிச்சிங்களா, இது என்னங்க நியாயம், இது வந்து ஜனநாயகத்துக்கு மட்டும் இல்லை இந்திய சுதந்திரத்துக்கே ஆபத்துங்கிற மாதிரி பரவலாக பலரும் கருத்து பேசுகிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.